சத்தியபுத்திரர், அதியமான், நெடுமான், அஞ்சி, இப்படிப்பட்ட ஒரு வரலாறு. 7 அரசர்களை வென்ற ஒரு மகா வீரன். இந்த வீரனுடைய வரலாறும், அந்த வீரன் மக்களுக்கு ஆற்றிய கொடை, அதன் பிறகு என்னென்ன நடந்தது அப்படிங்கிற கம்ப்ளீட்டான ஹிஸ்டரிய நம்மிடம் இருந்து மறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதியமான், நெடுமான், அஞ்சி வளைவா? நெடுமான் அஞ்சி வளைவுலாம் கிடையாது, பெரியார் வளைவு. நாளைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு நம்ம குழந்தைகள் பெரியார் வளைவு இப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்களே. அதியமான், நெடுமான் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை கேட்கும் போதாவது இது ரொம்ப புதுசா இருக்கே, இந்த அரசன் யார், அதை பற்றியான ஒரு வரலாற்று தேடுதல் நம்முடைய குழந்தைகளிடம் வரும். ஆனா அந்த பெயரை அழித்து விட்டால் முடிஞ்சிச்சு, அவனுடைய வரலாறு எழுதிடலாம், நம்ம வரலாறு அழித்திடலாம். ஏய், இதெல்லாம் நல்லா இருக்காடா? இத தமிழர்கள் கேட்க வேண்டும். இந்த கேள்வி உலகெங்கிலும் இருக்கும் தமிழர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்வியாக நான் உணர்கிறேன். இங்க பெயர் வைத்தது தவறு கிடையாது. ஆனா அதியமான், நெடுமான், அஞ்சி அப்படிங்கிற பெயரை அழித்து விட்டு தந்தை பெரியார் அப்படிங்கிற பெயர் வைத்ததுதான் தவறு. தந்தை பெரியார் இல்லம், தந்தை பெரியார் சாலை, தந்தை பெரியார் இரவு கடை, தந்தை பெரியார் நூலகம், தந்தை பெரியார் ரயில் நிலையம், இத்தனை தந்தை பெரியார்கள் இருக்கும்போது அந்த வளைவில் இவ்வளவு பெரிய வரலாற்றை தாங்கிய அதியமான், நெடுமான், அஞ்சி அப்படிங்கிற பெயர் உங்களுக்கு உறுத்தலாக இருக்கிறது என்றால் உண்மையில் நீங்கள் யார்?